ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதை பற்றியும் யோசிக்காம இந்த வராகி அம்மாவின் கைகளை தொட்ட உன் கைகளில் உனக்கானதை நீ மகிழ்ச்சிகரமாக பெற்றுக்கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு. ஒவ்வொரு முறையும் என்னையே நம்பி நம்பி நீ காத்திருந்ததின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையவே உயர்த்த வந்துட்டேன். இனி எல்லா நோய் நொடி கஷ்டம் கவலைன்னு உன்னை விட்டு விலகி போய் என்னுடைய அருளால் நீ துன்பமற்ற இன்பமான வாழ்க்கையை மிக சிறப்பாகவே வாழ போற. உன் வாழ்க்கையும் மிக இனிமையானதாக இருக்க போது. என் பிள்ளையான நீ எதை பார்த்துமே பயப்படணுன்ற அவசியமில்லை. எல்லாமே இனி உன் கட்டளைப்படி நீ நினைச்சது போலவே நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் செத்து போச்சுன்னா நீர் போகிற பாதையிலேயே அதுவும் மிதந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் உயிருள்ள மீன்கள் அந்த நீரை எதிர்த்து எதிர்நீச்சல் போடும். அப்படிதான் நீயும் அமைதியா வாழ்க்கை போகிற போக்கிலேயே போய் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஏதோ கடமைக்கேன்னு வாழாம உயிருள்ள மீன் போல வாழ்க்கை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு நீ நினச்சதை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு தயாராக இரு. வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு நான் எதுக்கு உனக்கு துணையாக இருக்க போகிறேன்? என்ன நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி எதிர்த்து நீ நினச்ச விஷயத்தை நடத்தி முடிக்கணும். உன் வாழ்க்கைங்கிற பெரும் கடலில் எதிர்நீச்சல் போட தயாராகு. பொறுமையாக இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நீ மனசு வச்சினா எல்லாத்தையும் தாண்டி உன்னால் கரை வந்து சேர முடியும். பொறுமையும் புத்தியும் வீரமும் விவேகமுமே கூட வாழ்க்கைக்கு அவசியங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது நான் உனக்கு துணையாக இருக்கிறதுனால எல்லா துயரங்களையும் துக்கங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்க போகிறேன். இனிமே நீ ஆசைப்பட்ட விஷயத்தையே உன் இஷ்டப்படி உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இந்த காலத்தில் வேஷம் போட்டு நல்லவன் போல நடிக்கிறவனை நல்லவன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ உண்மையாகவே நேர்மையாக அன்பையாக நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டீன்னா உன்னை ஏமாளி கோமாளின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, உண்மைக்கு இந்த உலகத்தில் காலமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இது நீண்ட காலம் நீடிக்க நான் விட மாட்டேன். பொய்யா வாழ்கிறவன்லாம் புகழ்ந்து பேசும்படியும் பொய் பேசுபவர்களை மட்டுமே இந்த உலகம் கொண்டாடும்படியும் செய்வதற்காகவா நான் இருக்கேன்? எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு. இந்த உலகத்தில் கலிகாலன்றதுக்காக கண்டதையும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே எல்லா கெட்டதுக்கும் ஒரு முடிவை கொடுத்து நல்ல விஷயங்களுக்கும் நல்லது செய்பவர்களுக்கும் நன்மைகளை கொடுக்க தயாராக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ பார்க்கக்கூடியவர்களில் பழகக்கூடியவர்களில் ஒருத்தர் இப்படி தான் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க தப்பானவங்களாக இருக்காங்க, தவறான வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர்களை மாற்ற நீ எந்த முயற்சியும் செய்ய வேணாம். அவங்க கூட சேராமல் நம்ம ஒதுங்கி இருக்கணும்னு நீ தான் உன்னை மாற்றிக்க முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை திருத்துறேன்னு நீ போனினா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். இந்த பூமியில் பிறந்த மனிதர்களில் யாராலும் யாரையுமே திருத்தவோ மாற்றவோ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒன்றை நீ திருத்திக்கிட்டு அவங்கள விட்டு விலகி போனாலே எந்த கெடுதலும் உன்னை நெருங்காமல் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்குவேன். ஐயோ என் வாழ்க்கை இருட்டாக இருக்கே, ஐயோ என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சே, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்கேன்னு நீ சொல்கிறியே, இது எதுக்காக வருதுன்னு உனக்கு தெரியுமா? இருட்டில் விளக்கேற்றினாதானே விளக்கு பிரகாசமாக தெரியும். அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்குது. இருள்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கியே, உன் வாழ்க்கை இருட்டில் விளக்கேற்றவும் உன் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக ஒளி மிகுந்ததா செல்வ வளம் மிகுந்ததா மாற்றுறதுக்காக தான் இந்த இருளை கொடுத்துருக்கேன். அதே போல் பிரச்சனை நினச்சி எல்லார்கிட்டையும் போய் புலம்புற. ஆனால் பிரச்சனைகள் தான் உன் மனசை பக்குவப்படுத்தும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அமைதியாக பொறுமையாக கடந்து போகிற சக்தியை அந்த பிரச்சனைகள் தான் உனக்கு கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒருபோதும் வாழ்க்கையை பழிக்க வேண்டாம். வாழ்க்கை எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ துன்பம் இருக்குன்னு நீ வாழ்க்கையை நினச்சினா வாழ்க்கையை வாழ முடியாது. வாழ்க்கை எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தாலுமே கடைசியில் இந்த கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவும் செய்யுங்கிறத மறந்துடாத. எப்போதுமே பிரச்சனையோ கஷ்டமோ என்ன வந்தாலும் மௌனமாக புன்னகச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் என் செல்லமே. ஏன்னா நீ மௌனமாக இருந்தாலே
பல பிரச்சனைகள் உன்னை நோக்கி வராமல் வேறு பக்கம் திசை திரும்பி போயிடும். அதே போல பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா நீ சிரிச்சுக்கிட்டே அதை சமாளிக்கும் போது வந்த பிரச்சனைகளை சுலபமாக தீர்த்து வச்சிடவும் முடியும். பிரச்சனைகள் எதுக்காக வந்ததுங்கிறத தனிமையில நீ யோசிக்கும் போது அந்த தனிமையே உனக்கு இனிமையாக மாறி இனிமே பிரச்சனைகள் உன்னை நெருங்காத அளவுக்கு கவனத்தையும் உனக்குள்ள கொடுக்கும். இதுதான் விஷயம். மௌனமும் புன்னகையும் தனிமையும் எப்போதுமே உன் கூடவே இருந்ததுன்னா எல்லா விஷயங்களையும் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு தப்பாகவோ தவறாகவோ எதுவும் நடக்காம நீ கவனமாக இருக்க முடியும். உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் நீ ஒருபோதும் கைவிட்டாத. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தரதான் நான் தயாரா இருக்கேன். எது உனக்கான தேவைன்னு அறியாம நீ தேடிக்கிட்டே இருந்தீனா எதை எட்டி பிடிப்பாய்? வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு விஷயம் பிடிக்கணும், உனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும், உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும். குறிக்கோள் இதுதான், இதை நான் அடைஞ்சே தீருவேன்னு, இதுதான் உன் தேவைன்னு முடிவு செஞ்சுட்டு அதை அடைவதற்காகவே நீ வேலை செய்யும்போது, தேவையை தீர்மானித்து விட்டு அதற்கான தேடலை தொடங்கும் போது நிச்சயமாக உன்னுடைய இலக்கை உன்னால் அடைய முடியும். எப்போவுமே மனிதன்னா இதை நான் அடைஞ்சே தீருவேன்ற ஒரு வைராக்கியமும் லட்சியமும் உனக்குள்ள இருக்கட்டும் என் செல்லவே. உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இல்லாம பார்த்துக்கோ. எப்போவுமே நீ பேசுற வார்த்தைகளும் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் எல்லாருக்கும் நன்மையையும் ஆறுதலையும் தரும் விதத்துல இருக்கட்டும். உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது. அப்படி ஒரு விஷயம் உன்னை விட்டு போகுதுன்னா அது உனக்கானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ பயந்துக்கிட்டே இருந்தீன்னா வியாதிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வியாதிகள் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மருந்தும் கண்டுபிடிச்சு காசை பணமாக்கிக்கிட்டு அள்ளிக்கிட்டு தான் இருப்பாங்க. பயத்தை தூக்கி போட்டுட்டு உன் மனம் முழுவதையும் பக்தியில செலுத்தும் போது எந்த உடல் உபாதைகளும் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காம இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். உடல் நோய் மனநோய்னு எல்லாத்துக்குமே ஆரம்ப காரணமாக இருப்பது இந்த பயம்தாங்கிறத புரிஞ்சுக்கோ. சின்ன பிரச்சனை உடம்புல வந்துட்டாலும் உடனே என்னமோ ஏதோன்னு பெருசா பயப்படாத. அதே போல வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துட்டாலும் ஐயோ அவ்வளோதான் பிரச்சனை வந்துருச்சு துன்பம் வந்துருச்சுன்னு பயப்படாத. உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்கணும்னு நான் தீர்மானித்து வச்சிருக்கேன். ஆனால் வெற்றிங்கிறது அதிர்ஷ்டத்தினால வர்றது கிடையாது. நீ தொடர்ந்து விடாமுயற்சியோட வேலை செய்யும் போதுதான் இந்த வராகி அம்மாவின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுக்குறேன். நீ என்னை தேடி ஓடி வந்திருக்கும் போது நான் உனக்கானது உன்னை தேடி வரும்படி செய்வது தானே சரியானதாக இருக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கிறது போலதான். மிதிவண்டி ஓட்ட ஆரம்பிக்கும் போது கீழே விழுகாம இருக்கணும்னா ரெண்டு பக்கமும் சரிசமானமாக அதை பழக்கிக்கணும். நிற்காம நகர்ந்து போய்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது தானே உன்னால் கீழே கீழே விழாமல் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதே போல தான் வாழ்க்கையில் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் ஒரே நேர்கோட்டில் ஒரு இடத்துல நிற்காம நகர்ந்து போய்கிட்டே இருந்தினா உன் பாதையும் நேர்பாதையாக நேர்மையான வழியில் இருக்கும்போது அந்த மிதிவண்டி போலவே உன் வாழ்க்கையில் நீ போக வேண்டிய இடத்துக்கும் போய் சேர்ந்துடலாம். நீ நினச்ச விஷயத்தையும் நல்லபடியாக நடத்திக்கலாம் என் செல்லவே. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி. ஆனால் துன்பம் வரும்போதும் சிரித்து சமாளிக்கிற நீ பேரதிர்ஷ்டசாலின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன கஷ்டம் கவலை பிரச்சனை எது வந்தாலும் இந்த வராகியம்மா உனக்காக அதை சரி செய்வேன்னு மனசில் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லதை நான் நிச்சயமாக செஞ்சு தர்றேன். உன் விருப்பம் போலவே நீ நினச்சதுபடி நல்ல வழியாக திருமணம் நடக்கும். நோய் நொடிகள் எதிரிகள் எல்லாரும் அழிஞ்சு போவாங்க. உனக்கு தெளிவான விஷயங்களும் தெளிந்த புத்தியும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சக்தியும் உண்டாகும். உன் வாழ்க்கையவே மகிழ்ச்சியான சுக வாழ்க்கையாக நான் மாற்றுவேன். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நிம்மதியாய் மனமகிழ்வோடு நீ வாழுவதற்கேற்ற காலம் வந்துடுச்சு என் செல்லமே. உன் உதவிக்கு யாருமே இல்லையே நினச்சி வருத்தப்படாத. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட தைரியமாக போராடு. இறைவன் யாரை நேசிக்கிறேனோ அவர்களுக்கு தான் நல்ல குணங்களை பரிசாக கொடுப்பேன். நான் யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறேனோ
அவர்களுக்கு தான் ஆணவத்தை அதிகமாக கொடுப்பேன். இப்பொழுது உனக்கு நல்ல குணங்களை பரிசா கொடுத்துருக்கேனா? நீ என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளைன்னு உனக்கு புரியுது தானே? எப்போதுமே அமைதியாக இரு. ஆணவம் கொண்ட மனிதர்களை விட்டு விலகி நில்லு. உன் மனசுல வரக்கூடிய எண்ணங்களையும் யோசனைகளையும் நீயே கட்டுப்படுத்திக்கிட்டு எதை சரியா செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. உன் புத்தி எப்போதுமே நிலையாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும். நீ என்ன செய்யணும்னு யோசிக்கிறியோ அதை சிறப்பாக செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க முடியும். உன்னை விட உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ யாராலுமே முடியாது என் செல்லமே. அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ எப்பயாவது தோத்துட்டினா இது முடிவு கிடையாது. அடுத்த முறை நீ ஜெயிப்பதற்கான ஒரு வழிகாட்டல் தான் இதுன்னு புரிஞ்சுக்கோ. அடுத்த கட்டத்துக்கு அடுத்து மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கோ. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன் மனசில் சோர்வு வராமல் பார்த்துக்கிட்டினா எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும். யாராவது வந்து நீ பேசும்போதோ அல்லது ஏதாவது கருத்து சொல்லும்போதோ நீலாம் இங்கே பேசாத, நீ எனக்கு சமமாக பேசக்கூட தகுதியற்றவர் அருகதையற்றவர்னு யாராவது சொன்னாங்கன்னா உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களிடம் போய் சொல்லு, நான் உனக்கு சமம் கிடையாது, உன்னை விட ஒரு படி மேலேன்னு நான் சீக்கிரமே நிரூபித்து காட்டுறேன்னு. ஏன்னா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை மாறப்போகுது. உன்னை ஏளனமாய் எகத்தாளமாய் பேசியவர்கள் கண் முன்னாகவே உன்னை உயர்வாய் உயர்த்தி பிடிக்க போகிறேன். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா எப்போதுமே இருப்பேன். ஒரு இடத்துல உன்னை குப்பையாக மதிச்ச அதே இடத்துல வைரமாக ஜொலிக்க வைக்க போகிறேன். உனக்கான காலம் கூடிய சீக்கிரம் வந்துடும் என் செல்லமே. நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இந்த வராகியம்மா மேலே நம்பிக்கை வச்சினா முடியாதுன்னு நீ நினச்சதையும் நடக்காதோ நினச்சி நீ பயந்ததையும் கூட உனக்கு நடத்தி முடிச்சு காட்டுவேன். நீ செய்யும் செயல்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுத்துருவேன். உன்னை விட்டு போனதெல்லாம் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும். என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி வைக்கிறதுக்காக தான் இந்த வராகியம்மா என்னுடைய கையை தொட சொன்னேன். என்னுடைய கரத்தை தொட்டதன் மூலமாக என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு கிடைச்சிருச்சு. நீ ஆசைப்பட்ட விஷயமும் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. மொத்தத்தில் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்க போகுது. என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதுமே நிற்கதியாக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும்னு நீ நம்பு. எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன்.